வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இறைவன் வீட்டு தோட்டத்தில் 13 தென்னை மரங்கள் நின்றன. ஏகதேசம் எல்லாம் ஒரே வயதை ஒத்ததாகவே இருந்தன. நல்ல காய் விளைச்சலுக்காக மரத்தின் அடியை தோண்டி ஆற்று மணல், உரம் போன்றவற்றை போடும் பணி நடந்து கொண்டிருந்தது. ஆற்று மணலை கொண்டு கொட்டி இருந்தார்கள். மாலை பள்ளியிலிருந்து வந்தவர் நேராக தோட்டத்துக்கு ஓடினார். ஆற்று மணலில் விளையாட ஆசை. ஆனால் அதற்கு முன்பே ஒருவர் அந்த மணலில் படித்து கிடந்து வானத்தை பார்த்து கொண்டு இருந்தார். இறைவன் பக்கத்தில் சென்றார். அவர் வானோடு லயித்திருந்தார் போலும். அருவங்கள் உருவங்களாகும் போது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தது. மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. இதனால் இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை. யாரும் நம்ப மாட்டார்கள். அத்தோடு தான் கதை விடுவதாக அவர்கள் கட்டி விடுவார்கள். யாருக்கும் லாபம் இல்லை. மேலும் இது இறைவனுக்கு மட்டுமே உள்ள அனுபவம் என்பதால் அடக்கி வைத்துக் கொண்டார். இங்கே மணலில் கிடப்பவரும் உருவம் என்று புரிந்தது. வேறு யாரும் தோட்டத்திற்கு வருவதில்லை. கண்களை மூடி பார்த்தார். படித்திருந்தவர் கொம்புமணி சித்தர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பக்ரூலி ஆற்றில் ஜீவசமாதியில் இருந்தவர். இன்னும் கண்களை திறக்காமலே தியானத்தில் இருப்பதும் கடல் மண், ஆற்று மண் என்று பல நிலைகளை தாண்டி இன்று பெரியாற்று மண் படிமங்களாக கிடந்து இறைவனை பார்ப்பதற்காக நகர்த்தி வரப்பட்டிருக்கும் ரகசியம் புரிந்தது. இறைவனும் நின்று கொண்டே பார்த்து கொண்டிருந்தார். அவரும் கண்களை மூடியபடியே இறைவனை தரிசித்துக் கொண்டிருந்தார். அவர் மனம் பேசியது கேட்டது. இறைவா, ஞான வெளியை மண்ணுக்கு கொண்டு வந்த கருணாமூர்த்தியே, வான் ஆசிர்வதிக்கட்டும் என்றார். இறைவனுக்கு அவர் வான் தத்துவம் என்று புரிந்தது. அவர் தவநிலை இன்னும் முடியவில்லை. வான் ஆசிர்வதிக்கட்டும் என்றதும் கொஞ்ச நேரத்தில் கும்மிருட்டு. மழை கொட்டோ கொட்டவென கொட்டியது. இறைவன் மழையில் நனைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. தோட்டத்தில் நீர் கட்டி இருந்தது. மணல் நீரில் சரிந்து கரைந்திருந்தது. கொம்புமணியை காணோம். அம்மா வீட்டு திண்ணையில் நின்று இறைவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். பள்ளியிலிருந்து இன்னும் இறைவன் வரவில்லை என்று. இறைவன் நன்றாக நனைந்தபடி அம்மா என்று அழைத்து கொண்டு பின்புற வாசல் வழியே உள்ளே நுழைய அம்மா இறைவனின் கோலத்தை பார்த்து பயந்தபடி, எப்ப வந்தே, ஏன் நனைஞ்சே என்னும் போது இறைவனின் மனம் இறைவனை ஞானவெளியை நினைத்தது. கொம்புமணி இறைவன் ஞானவெளி வாசி என்பதை நம்பியது. அப்போது இறைவனுக்கு சுகமாக இருந்தது. இறைவனை தரிசித்த சித்தர்கள் பட்டியலில் கொம்புமணி சித்தர் பெயரும் அடங்கும். வாழ்வோம் வாழ்விப்போம்.